அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விமலா. லாஸ்ட் 4-5 வாரமாக சூப்பர் கிளாஸ் மெத்தட்ல ராஜன் சங்கரனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, டீச்சிங் மெத்தட் படி ட்ரக்ஸ் எல்லாம் புரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தோம்னா சூப்பர் கிளாஸ் 4 and 5 லாஸ்ட் 2 வீக்ஸா இருந்தது. 5 உடைய இன்ட்ரோடக்ஷன் டாக்டர் செல்வஸ்ரீ மேடம் கொடுத்திருந்தாங்க. மோர் ஓவர் ஃபுல்லாவே அவங்க கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து ஒரு 1 or 2 வந்து திருப்பி நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் முடியும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நத்தையை வச்சு புரிஞ்சிருப்போம், செகண்ட் ஸ்டைல வச்சு புரிஞ்சிருப்போம், தேர்ட் வந்து பேர்டை வச்சு புரிஞ்சிருப்போம், ஃபோர்த் வந்து டாக் வச்சு புரிஞ்சிருப்போம், ஃபிஃப்த் ஒன்னு வந்து ஹார்ஸ் வச்சு புரிஞ்சுக்க போறோம். சோ லாஸ்ட் ஃபோர்த்ல எங்க முடிச்சோம்னா ஸ்டேபிள் அண்ட் செட்டில்மெண்ட். ஸ்டேபிள் அண்ட் செட்டில்மெண்ட் வந்து முடிக்கும் போது நம்ம வந்து நிலையா ஒரு இடத்துல இருக்கணும், ஓடணும், உழைக்கணும், குடும்பம், குழந்தைங்க மணி இதுக்காக மட்டுமே இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அடுத்து இதுலயே நம்ம ரொட்டீனா இருந்துட்டே இருந்தா என்ன ஆகும்? பெரிய மாஸ்டர் பீஸா மாறிடுவோம், அதுலயே ஒரு திறமையா மாறிடுவோம், அதுலயே நம்ம தான் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மராகவும் ஒரு கிரியேட்டராகவும் ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி பழகிடுவோம்ல. அந்த ஸ்டேஜ் தான் வந்து சூப்பர் கிளாஸ் 5. அதுல வந்து பாசிட்டிவ் வழியும் இருக்கு, நெகட்டிவ் வழியும் இருக்கு. சோ நம்ம நல்ல விதமா புரிஞ்சுக்கணும், நல்ல எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களை இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கிரியேட்டர், ஒரு பெர்ஃபார்மர், ஒரு டேலண்டர், ஒரு மாஸ்டரா மாறி எல்லாத்துலயும் இருப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்னன்னா ஒரு கட்டத்துல இது அழுத்தப்படுற மாதிரி இருக்கு, ஒரு இறுக்கமாக உணர்றாங்க, ஒரு சஃபகேஷன் ஃபீல் ஆகுது. அப்ப என்ன ஆகுறாங்கன்னா செப்பரேட் பண்ண விரும்புறாங்க. இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அதுதான் இந்த கோர் தீம். ஒரே வார்த்தையில ராஜன் சங்கரன் எப்படி குறிப்பிடார்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் மஸ்ட் கெட் அவுட்ன்ற வார்த்தை. இங்க மஸ்ட் கெட் அவுட் அப்படின்றது எங்க இருக்குன்னா, குடும்பத்தை விட்டு வெளியில வந்துடலாம், வேலையை விட்டு வெளியில போகலாம், கட்சியை விட்டு வெளியில போகலாம், அந்த மாதிரி எதை வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு கூட நம்ம வந்து பாத்துட்டு இருந்தோம்னா, சமீபத்துல ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு மூவியாவும் ஒரு சொசைட்டில ரொம்ப டாக்கா இருக்கிற விஷயம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல வரக்கூடிய தாய் கிழவி. சோ அந்த தாய் கிழவி வந்து செப்பரேட் ஆகி இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா இருக்காங்க. இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் 2 வந்து ரெட்ரோவெர்ட்னு பார்த்தோம், ரொம்ப உள்ளுக்குள்ள இருப்பாங்க, வெளியில வரவே மாட்டாங்கன்னு பார்த்தோம். தேர்ட், ஃபோர்த் வந்து மோர் சோசியல்னு பார்த்தோம், வெளியில வருவாங்க, சந்திப்பாங்க, எல்லாமே பார்த்தோம். ஃபோர்த் வந்து தனக்குன்னு பேரு கூட விரும்ப மாட்டாங்க, ஸ்டேபிள் அண்ட் செட்டில் தான். பேருலா பூச்சியாட்டம் திறமையை வந்து வளர்த்துட்டு ஸ்டேபிளா செட்டிலா இருந்தாங்க. ஆனா இவங்க தனக்கான ஐடென்டிட்டி, அடையாளம், ஒரு தனித்துவம் எல்லாத்தையும் அந்த இதுலயே பெர்ஃபார்ம் பண்ணி 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 ஒரு இதா இருப்பாங்க. கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெர்ஃபார்மரா, ஒரு டேலண்டா, ஒரு யுனிக்கான ஒரு தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க. இந்த விஷயம் தான் வந்து இது. இப்ப இங்க வந்து நம்ம செப்பரேஷன் மஸ்ட் கெட் அவுட்ன்ற வார்த்தை வந்திருக்கு. சோ சார் கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து மினரல் ஓரியன்டா ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். ஒவ்வொரு சூப்பர் கிளாஸ் படிக்கும் போதும் அதுல இருக்கக்கூடிய மினரல் ரெமடிஸ் படிச்சுட்டு இருக்கோம், அனிமல் ரெமடியை புரிஞ்சுக்கிறோம், அண்ட் அலாங் வித் பிளான்ட் ரெமடி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். என்னுடைய கேள்வி வந்து மினரல்ல சூப்பர் கிளாஸ் 2ல செகண்ட் ரோல ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ரெமடியும் சூப்பர் கிளாஸ் 5ல தான் வருது, 5th ரோல இருக்க ரெமடியும் வருது. சோ சூப்பர் கிளாஸ் 2 ரைட் சைட்ல இருக்கிற ரெமடியில அந்த நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின் இந்த ரெமடிஸ்லாம் ப்ராசஸ் ஆஃப் டெலிவரியில அம்மா கிட்ட இருந்து வெளியில செப்பரேட் ஆகுறாங்க. இங்க இவங்க குடும்பம், ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எல்லாம் சுமந்து வீட்டை விட்டு செப்பரேட் ஆகி தனியா வர விரும்புறாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு 2 தேர்ட், ஃபோர்த் ரோ இருந்தது. இந்த ரோல நடுவுல கொஞ்சம் பக்கத்த மாதிரி காண மாதிரி இதுக்கும் அதுக்கும் நடுவுல ஒரு லாங் கேப் இருந்திருக்கு. சோ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சுங்க சார்? இத மினரல் வச்சு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சார். இது ரொம்ப லாங் கேப்பா இருக்கு, நடுவுல கொஞ்சம் பக்கம் யார் எடுத்துட்டா, என்ன நடந்தது? செகண்ட் ரோல ரைட் ஹேண்ட் சைட் காலத்துல நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் புளோரின். இந்த நைட்ரஜன் வந்து அந்த டெலிவரி பாத்துல பெல்விக் போன்ல நேரோ பிளேஸ்ல அதனால வர முடியாது, அம்மாவுக்கு எதிராக கலகம் பண்ணிட்டு வெளியே சுவாசத்தை சுவாசிக்க முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைக்குது. அந்த இடம் தான் ஆக்சிஜனுடைய நிலை. அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு அது தனியான ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஐடென்டிட்டியாக உருவாகுது. அந்த ஐடென்டிட்டி காலப்போக்கில் உருவாகி வீட்டுக்கு வெளியே போவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தான் ஒரு ஆளாக, ஒரு ஆளுமையாக பரிணமிக்குது. ஜாப் செக்யூரிட்டி, ஹெல்த் செக்யூரிட்டி எல்லாத்தையும் நோக்கி எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு பழக்கத்தை வச்சு ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டா சோசியல் மிங்கிலிங்காக அது 4th சப் கிளாஸ்ல வருது.
இந்த 4th கிளாஸ்ல வந்த பிறகு 5th வந்து அந்த வாழ்க்கை ஒரு வகையான மொனாட்டஸ் ஆகவும் அது போதுமானதாகவும் இல்லாதனால, அது பத்தாதாக இல்லாததுனால சில நபர்கள் கிரியேட்டிவ் எலமெண்ட்டை உருவாக்குறாங்க. அதாவது தான் தனது என்ற குடும்பத்தை தாண்டி சமூகம், கருத்து, ஐடியாலஜி அப்படி உருவாக்கம் அப்படிங்கிற நிலைய வெளியே வராங்க. இந்த வர இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இதுக்கு வந்து சமூகத்துல இடம் கிடைக்காது, குடும்பத்துல இடம் கிடைக்காது. எந்த நபர்களும் இதை அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபியூ கேன் அப்ரிசியேட். இதுக்கு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அவங்க வந்து ஒரு புதிய கருத்துக்களை உருவாக்க வேண்டியதா இருக்கும், புதிய படைப்புகளை உருவாக்க வேண்டியது இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, சினிமாவுக்காக கிராமத்திலிருந்து ஒரு ஆசைப்பட்டு அவங்க வாழ்ந்து கடைசியில ஒண்ணும் முடியாம அந்த வேலையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, கிராமத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு, அந்த மண்ணையை தூக்கி எரிஞ்சிட்டு மெட்ராஸ்க்கு போறாங்க பாத்தீங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு சரியாக புரியும். அது போல மதுரையிலிருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, டைரக்டர்ஸ், பாலா, அமீர், இது போல நபர்கள். அது மாதிரி கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சுந்தரராஜன், பாக்கியராஜ், இவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க. வீட்டை விட்டு யார் வெளியே வர்றாங்களோ அவங்களாலதான் ஒரு படைப்பை உருவாக்க முடியும். அதுதான் இங்க வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ். அங்க இருக்கிற அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிக்கல, தன்னுடைய படைப்பாற்றலை வெளிக்கொண்டுவதற்கான ஸ்பேஸ் இல்லாதனால அதுக்கான ஸ்பேஸை உருவாக்குவதற்காக அவங்க ஒரு புலம்பெயர்றாங்க. அதனாலதான் மெட்ராஸ்க்கு கோடம்பாக்கத்துக்கு வராங்க. இப்படி வந்தவங்க தான் சைன் பண்ணி மேல வந்திருக்காங்க, செலிபிரிட்டியாக மாறி இருக்காங்க. இதுல என்னன்னா அப் டு 4 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஃபெமினன் எனர்ஜி தான் இருக்கும், அம்மாவோட தொடர்பு இருக்கும். அம்மா கிட்ட இருந்து அவங்க எந்த வகையிலும் துண்டிச்சிக்காத ஒரு நபரா இருப்பாங்க. ஏன்னா 4th ரோலையும் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி வேணும்னா அங்க அம்மாவோட உதவி வேணும், நியூட்ரியன்ஸ் வேணும். 3ர்ட்லயும் அதே மாதிரி அது அவசியம் இருக்கு, ஒரு நரிஷ்மெண்ட் தேவைப்படுது. 3ர்ட்ல 4த்ல வந்து பினான்சியல் செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு, அரவணைப்பு, சாப்பாடு எல்லாமே தேவைப்படுது. ஆனா 5த்ல என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா அது மாஸ்குலின் எனர்ஜியா மாறுது. அந்த மாஸ்குலினிட்டி தான் வந்து கிரியேஷனை உருவாக்குது. அதனாலதான் இது ஃப்ராய்டியன் லாங்குவேஜ்ல ஃபேலிக் சிம்பிள்னு சொல்றாங்க. ஃபேலஸாக இருந்தாதான் உருவாக்க முடியும் எதையும். அந்த உருவாக்கம் நீங்க படைப்பு நிலைநாட்ட முடியும். அதனாலதான் அம்மாவுடைய கிளச்சில இருந்து யார் விடுதலை அடைகிறாங்களோ அவங்க படைப்பு உருவாக்கத்துல நீங்க பயணிக்க முடியும். இப்படியாக தான் நம்ம 5th ரோவை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலா நம்ம சார் கிட்ட கேள்விப்படி ரோ 2ல ரைட் சைட்லயுமே ரெமடி இருக்குன்னா பீரியாடிக் டேபிள் படி நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின் அண்ட் நியான். சோ நம்ம எவல்யூஷன் படி பார்த்தோம்னா செகண்ட் ரோ வந்து ப்ராசஸ் ஆஃப் டெலிவரி நம்ம ஆல்ரெடி நிறைய புரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கிளாஸ் முன்னாடி கூட சார் சொல்லியிருந்தாங்க, அந்த சஃபகேஷன் டெலிவரிக்குலாம் அந்த ஆக்சிஜன் புளோரின் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, அந்த பெல்விக் போன்ல இருந்து வெளியில வரணும்னு. சோ நம்ம அப்ப கூட நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம், ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த பீரியாடிக் டேபிளோட கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த மருந்து பார்த்தோம். சோ ஆக்சிஜனோட பீரியாடிக் டேபிள்ல மேமல் ரெமடி என்ன இருக்குன்னா அம்பிளிக்கல் ஹுமானம்ன்ற ரெமடி வந்து ஹோமியோபதியில இருக்கு. அடுத்து புளோரினோட பார்த்தோம்னா பிளசண்டல் ஹுமானம பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் டெலிவரி, மதரு அம்மாவும் கட் ஆகிற இடம், அதை வச்சு ஈஸியா அந்த மருந்துகளை நிறுத்திக்கலாம். இவங்க எப்படி இந்த மாதிரி பெர்ஃபார்மராகவும் இந்த ரோ 5 வந்து மாஸ்டர் ஆகுறாங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே எப்ப வந்து மாஸ்டர் ஆகும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன தயக்கம், எப்படி இப்படி போதும், நம்ம கம்ஃபர்டபுளா இருந்தா போதும். லாஸ்ட் வீக் பார்த்தோம்ல பிரயோனியா, கம்ஃபர்டபுள் ஹோம், இதை உடைச்சு நம்ம எப்ப வெளியே வரமோ அப்போ மாஸ்டர் ஆயிடும். சோ இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சாதான் நம்ம மாஸ்டர் பீஸா வெளியில வரவே முடியும். ராஜன் சங்கரன் ஒரு வார்த்தை கூட சொல்றாரு, பீயிங் கரேஜ் இஸ் ஃபேசிங் தி ஓன் ப்ராப்ளம். நம்மளோட ஓன் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்றதுதான் உச்சகட்டமான கரேஜியஸ் அப்படின்ற வார்த்தை சொல்றாரு. அப்ப நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம வெளியில வரணும், வந்து ஃபேஸ் பண்ணும்போதுதான் நம்ம வந்து ஒரு மாஸ்டரா மாறுறோம். அப்படிதான் வந்து இந்த சூப்பர் கிளாஸ் 5ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஆளாவோ, ஒரு டேலண்ட் ஆனவங்களாவோ, ஒரு பிளான் பண்றவங்களாவோ, ஒரு எந்த விஷயத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க.
அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கும். அதனாலதான் வந்து இவங்க செப்பரேட்டடா தனியா தெரியற மாதிரி இருக்கு. லாஸ்ட் வீக் செல்வஸ்ரீ மேடம் சொன்னாங்க, இவங்க ஒரு பெரிய மியூசிஷியனா இருப்பாங்க, ஒரு டைரக்டரா இருப்பாங்க, அவங்க பக்கத்துல எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, தனியா இருப்பாங்க. ஏன் தனி அப்படின்றது எங்களுக்குள்ள அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கிறதுனாலதான். சோ எல்லார மாதிரி நார்மலாவெல்லாம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் வந்துட்டு சார் வந்துட்டு பேசும்போது கூட சொன்னாரு, இது வந்து தாய் கிழவிங்க, தாய் கிழவி மட்டுமல்ல தந்தை கிழவன்களும் இருக்கலாம். அந்த ரோல் எடுத்துட்டு தனக்குன்னு ஒரு போதும் நல்லாதான் குடும்பம் குட்டி பிள்ளை எல்லாம் வளர்த்தாச்சு, ஆனா தன்னுக்கான வாழ்க்கை தன்னுடைய இதுக்காண்டி. அப்ப அந்த சஃபகேஷன், ஃபேமிலியில வர்ற அழுத்தம், இல்ல கட்சியில வர்ற அழுத்தம், இல்ல வேலையில வர்ற அழுத்தம், எதை வேணாலும் இருக்கலாம். அப்ப அவங்க ஒரு செப்பரேட்ட விரும்புறாங்க. அந்த செப்பரேஷன் தான் வந்து இந்த ஸ்டேட்டை வந்து குறிக்கும். அதுதான் வந்து சார் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் மஸ்ட் கெட் அவுட்ன்ற வார்த்தையை ராஜன் சங்கரன் பயன்படுத்துறாரு. எப்படியாவது வெளியில போயே ஆகணும். நம்ம வீட்டுல நம்மளுடைய ஒரு 60 வயசு 50 வயசு இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைங்க வளர்க்கிற போது அந்த ஒரு பருவ மாற்றங்கள், அந்த குடும்ப சூழல், ஃபேமிலி, மாமியார் மாமனார், இந்த விஷயங்கள்லாம் ஒரு அழுத்த சஃபகேஷன் வரும்ல. அப்ப எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும்? தனி கொடுத்தணும் தான். அவ்வளவுதான். இந்த லேயர் தான் வந்து இதனுடைய கோர்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புரிதலை வச்சுக்கிட்டோம்னா இது படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஹார்ஸோட ஏன் வந்து ஒப்பிடுறாங்கன்னா, ஹார்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து உழைக்கக்கூடிய ஒரு விலங்கு, ரொம்ப பிஎம்ஐ அதிகம் இருக்கக்கூடியவும், ஒரு எண்டூரன்ஸ் அதிகம் இருக்கக்கூடியவும், உழைப்பு எவ்வளவு வேணாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதையும் வச்சு நம்ம அந்த எண்டூரன்ஸ், பவர், எனர்ஜி, டைனமிக்ல ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க அவங்க. சும்மா வந்துட்டு போதும் செட்டில் ஆயிட்டோம் அப்படிலாம் இருக்கிறது இல்ல. உணவு கிடைச்சிருச்சு, உடை கிடைச்சிருச்சு இல்ல, அதுக்கு அடுத்து வாட் நெக்ஸ்ட்னு. அதனாலதான் குதிரையோட இன்னொரு வார்த்தையும் குதிரையோட கம்பேர் பண்ணும்போது சொல்ல வராங்க. குதிரைக்கு கடிவாளம் கட்டு போட்டுட்டு இருக்கிற மாதிரிதான் குதிரை வந்து ஓடும். இங்க டொமஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் வந்து கடிவாளம் போட்ட மாதிரி அந்த கடிவாளத்தை விட்டுட்டு போகணும். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த குடும்பம்ன்ற ஒரு சிறையில இருந்து விடுதலை ஆகணும், எனக்கு இந்த குடும்பம் வந்து எனக்கு சிறை. இதுக்கு உதாரணமா ராஜன் சங்கரன் இன்னொன்னு கூட சொல்ற, பயங்கரமான ஒரு குடிகார கணவனுடைய மனைவி என்ன மனநிலையில இருக்கும்? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, சஃபகேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆளை விட்டுட்டு போனா போதும், வேண்டாம் அப்படின்னு. சோ இந்த இடத்துலதான் வந்து இந்த ரெமடிஸ் வருது. இதுலதான் வந்து செப்பியா வருது. சப்பியா வந்து நமக்கு நல்லாவே தெரியும், அந்த டைவர்ஸ்னுடைய ஸ்டேட்டு அது எல்லாமே நமக்கு நிறையவே புரிஞ்சிருப்போம். இதுல ஸ்பைடர் ரெமடிஸ் ரொம்ப வருது. அடுத்து இன்செக்ட்ஸ் நிறைய இருக்குது. லாக் ஈக்கினம் வந்து பிரிடாமினண்டா சொல்ல வர்றாங்க. அடுத்து செஃபலோபோடு நிறைய இருக்குது. சோ இந்த ஸ்பைடர் ரெமடிஸ் நிறைய லாஸ்ட் வீக் ரீகால் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே இன்னும் கொஞ்சம் ரெமடிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதையும் கூட நம்ம லைட்டா பாத்திரலாம். அரானியான்னு ஒரு ஸ்பைடர் ரெமடி இருக்கு. அடுத்து கேந்தாரிஸ் ஒரு ஸ்பைடர் ரெமடி, மைஜேல்னு ஒரு ஸ்பைடர் ரெமடி இருக்கு. டாரண்டுலா கியூபன்ஸ் அண்ட் டாரண்டுலா ஹிஸ்பானிக்கா நமக்கு தெரியும். தெர்டியன் வச்சு லாஸ்ட் வீக் ரொம்ப கிளியரா வந்து செல்வஸ்ரீ மேடம் சொல்லியிருந்தாங்க. சோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த கிரியேஷன்ஸ், இந்த பாசிட்டிவ் செப்பரேஷனா இருக்கலாம், இல்ல நெகட்டிவா இருக்கலாம். நான் இன்ன வரைக்கும் சொன்னது கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் சொன்னேன். இதே ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வந்து இன்வென்ஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டுபிடிக்கிறதுனா புதிய புதிய விஷயங்களை, புதுசா ஒரு இன்வென்ஷனை வந்து அவங்கதான் வந்து கிரியேட் பண்ற நபரா இருப்பாங்க. அது எங்க இருந்து வருதுன்னா, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல டோபமின் வந்து அதிகமா இருக்கும். டோபமின் அப்படின்ற கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுக்குரிய ஒரு ஹார்மோன். சோ அப்ப எல்லாருக்குள்ளயும் நம்ம டோபமின்ஸ் கரெக்டா இருந்தா நம்ம எல்லாருமே செல்ஃப் மோட்டிவேட் ஆயிடுவோம். சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமை, சொல்லுவாங்கல்ல இன்னமும் ஒரு திறமை இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அதை வந்து வெளியில கொண்டு வந்துட்டா போதும்னு. சோ இந்த இடம் தான் இது சூப்பர் கிளாஸ் 5 ஒண்ணு. சோ டோபமைன் வந்து செல்ஃப் மோட்டிவேஷனுக்குரிய டிரைவ் மாதிரி வேலை செய்யுது. மெமரியை ஆக்டிவா வச்சிட்டு இருக்கோம், மோட்டார் சென்சரிய வந்து ரொம்ப ஆக்டிவா வச்சிட்டு இருக்கோம். அதோட இல்லாம இந்த மொழிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப உழைப்பாளின்னு பார்த்தோம், அதிக உழைப்பாளின்னு பார்த்தோம். அப்ப யாரா இருப்பாங்க? ஸ்ட்ரெச்சிங் பியாண்ட் த லிமிட், தன்னை வளைச்சுக்க ரெடியா இருக்காங்க, ஓடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, உழைக்க ரெடியா இருக்காங்க. சோ இப்ப இவங்க எந்த மியாசத்துல வருவாங்க? சோ ஸ்ட்ரெச்சிங் பியாண்ட் த லிமிட்
10 கிலோ மூட தூக்க முடியும்ன்ற இடத்துல 25 கிலோவை தூக்கவும் அவங்களுக்கு என்டியூரன்ஸ் இருக்கும். அப்ப அப்படி அதிகமா ஸ்ட்ரெச்சிங் பியாண்ட் த லிமிட் வரும்போது இவங்க என்ன மியாசம்குள்ள இருப்பாங்க? கார்சினோசின். இன்னொரு வார்த்தை வந்து சஃபகேட் ஆயிட்டு இருக்கேன், எனக்கு வெளியில வரணும், நான் வெளியில வரணும், எனக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும், குடும்பத்தை விட்டு வெளியே போனா போதும், தனியா எங்கேயாவது போயிடணும், அப்படி ஒரு இதாகணும் அப்படின்னு பார்த்த யார் பேசுவா? டியூபர்குலர் மியாசம் பேசுவாங்க. அடுத்து வெளியில வந்தவங்க என்ன மியாசமா இருப்பாங்க? லெப்பர் தான் வந்து ஐசோலேஷன், தன்னையே தனித்துவப்படுத்திக்கிறது. தான் தள்ளி வைக்கப்பட்டாலும், தான் தள்ளி வந்தாலும், இல்ல யாரையாவது தள்ளி வைக்கிற நேச்சர் இருந்தாலும் லெப்பர் மியாசம் தான். ஐசோலேட் பண்ணிக்கிறது, ஐசோலேஷன் தனியா இருக்கும். மோர் ஐசோலேட்டடா தான் இருப்பாங்க இவங்க. மோர் ஐசோலேட்டட் குடும்ப சூழல்லையும் ஆகலாம், இல்ல இவங்களுடைய டேலண்ட்னால இவங்க பக்கத்துல அடுத்த லேயர்ல இருக்கவங்க எல்லாம் நெருங்காம இருக்கும்போது இவங்க வந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், தனியா ஐசோலேட்டடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய ஸ்கில், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஈக்குவலா யாருமே இருக்க முடியாத பட்சத்துல அவங்க மோர் ஐசோலேட்டடா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த சூப்பர் கிளாஸ் 4ல பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா ரொட்டீனிஸ்ட்னு பார்த்தோம். திருப்பி திருப்பி காலையில எந்திரிக்க, வேலைக்கு போக, வர, குடும்பம், பணம், வரவு, செலவு. ஓகே, இது நல்லா இருக்கு, இது நிறைவா இருக்கு, இது கண்டென்ட் ஆயிட்டேன், ஸ்டேபிளா செட்டில்டா இருக்கேன்ற வார்த்தை முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு அடுத்து வரும்போது இவங்க இந்த சூப்பர் கிளாஸ் 5 என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்த அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து பார்ப்பாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போதுதான் அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் நெகட்டிவ் சொல்யூஷன் எல்லாமே தெரியும். சோ இவங்க என்ன மாதிரியான பவர்ஸ் ரோல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரைசிஸ் மேனேஜரா இருப்பாங்கன்றாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. நம்ம பார்ப்போம்ல, ஒரு போஸ்டிங், சிஇஓ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ அந்த ரோல்ல இவங்க வந்து இருக்கக்கூடியதுல ரொம்ப டேலண்ட் ஆனவங்க. சும்மா அந்த உதாரணத்துக்கு இந்த கியூபிக்லாம் கொடுத்தோம்னா ஒரு 2 நிமிஷத்துல இவங்க சொல்யூஷன் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸும் அந்த சொல்யூஷனும் தீர்வு கொடுக்கறதுல இவங்களுடைய நாலேஜும், இவங்களுடைய லேயரும், இவங்களுடைய எவல்யூஷனும் அந்த அளவு வந்து தி எக்ஸாக்டா பர்ஃபெக்டா இருக்கும். இவங்க தான் அதுல மாஸ்டர் பீஸா இருப்பாங்க. இன்னொரு உதாரணம் மூலம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பர் கிளாஸ் 5 வந்து அவங்கதான் சிறந்தவர்ன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருவாங்க. சூப்பர் கிளாஸ் 4ல லைக் கனினம் லைக் டிஃப்ளோரோட்டம்லாம் என்ன பண்ணும்னா நம்மள வந்து லுக்கிங் டவுன் அப்படின்ற மாதிரி தாழ்த்தி பார்த்துப்பாங்க, இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். இங்க அவங்களா இல்ல, தென்செல்ஃப் எலைட்டா ஃபீல் பண்ணிக்கிறாங்க, எலைட்ன்றாங்க, தான் தான் சிறந்தவர், நான் தான் வந்து இந்த குரூப்லயே வந்து ஒரு எலைட் பீப்புள். அந்த எலைட் பீப்புள் வரும்போது அவங்க வந்து ஒரு மாஸ்டராலையும் கொடுக்கப்படலாம். மாஸ்டர்ன்ற தகுதி வந்து மாஸ்டர் ஆகும்போது தான் எல்லாராலையும் அழைக்கப்படும். அந்த நேச்சர் வந்து இந்த மாஸ்டர் எலைட் அப்படின்றது சூப்பர் கிளாஸ் 5ல வந்து ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க. ராஜன் சங்கரன் சாரோட உதாரணப்படி பார்த்தோம்னா ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வருது, இதை இந்த 6 சூப்பர் கிளாஸும் எப்படி ஃபேஸ் பண்ணும்? ஒரு குட்டியான வார்த்தைகள் மூலம் சொல்லியிருக்காரு. ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அந்த 6 சூப்பர் கிளாஸும் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? சோ ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல இருந்தே நம்ம சொல்லிட்டே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ் வந்து பேனிக் ஆயிடுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே கிட்டத்தட்ட மயங்கிடுவாங்க. அந்த பெயிண்டிங் தான் வந்து மேக்னோலியா ஃபேமிலியை நமக்கு அடையாளப்படுத்திச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல பார்த்தோம்ல. சோ வெளியிலயே வரவே மாட்டாங்க, அந்த பிரச்சனைய அப்படியே மூழ்கி அப்படியே உட்கார்ந்துருவாங்க. பேனிக் ஆகி அதிர்ச்சியாகி அப்படியே உட்கார்ந்துக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ். அதனாலதான் வந்து ஓபிஎம் மருந்து வந்து புரிஞ்சுக்கிட்டோம், ஓபிஎம் அண்ட் மேக்னோலியா வச்சு புரிஞ்சுட்டோம். செகண்ட் வந்து இனர்ஷியான்றாங்க. இனர்ஷியா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. இனர்ஷியானா ஒண்ணும் இல்ல, செயலற்ற தன்மை. ஒரு ஆப்ஜெக்ட் இங்கனக்குள்ள வச்சுட்டு 2 பக்கமும் இப்படி இழுத்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த பொருள் 2 பக்கமும் நகலாது. சோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் இவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல இந்த 6 சூப்பர் கிளாஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து ராஜன் சங்கரன் சார் கொடுத்திருக்காங்க. சூப்பர் கிளாஸ் 1 வந்து பேனிக்கா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், அப்படி மூழ்கிடுவாங்க. சூப்பர் கிளாஸ் 2 வந்து இனர்ஷியாவா இருப்பாங்க, அவங்க எந்த செயலாற்றவும் மாட்டாங்க. சூப்பர் கிளாஸ் 3 ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா ஸ்ட்ரைவ் பண்ணுவாங்க, அதுக்காண்டி உழைப்பாங்க, என்ன பண்ணணும்ன்றத யோசிப்பாங்க. சூப்பர் கிளாஸ் 4 வந்து கோப்பிங், அதை வந்து சமாளிக்க ட்ரை பண்ணிடுவாங்க. சூப்பர் கிளாஸ் 5 வந்து அதுல அவங்கதான் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க, அவங்கதான் மாஸ்டரா இருப்பாங்க. ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா அதை எப்படி இது பண்ணணும். சூப்பர் கிளாஸ் 6 வந்து லீடர்ஷிப்பா மாறிடுவாங்க. சோ கிரைசிஸ் ஒன்ன மேனேஜ் பண்றதுல
ஒரு 6 வார்த்தைகள் மூலம் ராஜன் சங்கரன் சார் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்தா எப்படி வந்து இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, பேனிக், அடுத்து வந்து இனர்ஷியா, அடுத்து ஸ்ட்ரைல், அடுத்து கோப்பிங், அடுத்து மாஸ்டர் அண்ட் தென் லீடர். ஃபைனல் ஒன் வந்து லீடரா மாறிடுறாங்க. இந்த 6மே வந்து ஒரு சிங்கிள் வேர்ட்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே வந்து இன்னொரு உதாரணம் மூலமும் சார் சொல்றாங்க, ஒரு வீடு வந்து ஃபயர் ஆயிடுச்சு, அந்த ஃபயர் ஆயிடுற ஒரு அவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து தீ பிடிச்சிட்டா ஒவ்வொரு லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ சூப்பர் கிளாஸ் 1 முதலே சொன்ன மாதிரி ரியாக்ஷன் இஸ் பேனிக் தான். பேனிக் ஆயிட்டு அப்படியே தான் இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு தெரியாது, டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ். நான் அந்த ஃபேஸ் பண்ணவே அதை விரும்பல. அவங்க வந்து ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க, என்ன ரியாக்ட் பண்ணன்னு தெரியாம கான்சியஸை இழந்துருவாங்க. மேக்னாலினோட தீமும் என்னன்னு பார்த்திருக்கோம், கான்சியஸ் இருக்காது. அங்க வந்து எல்லாமே லாஸ் ஆஃப் கான்சியஸ், லாஸ் ஆஃப் டேஸ்ட், லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் தான். சோ இவங்களும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபெயிண்ட் ஆயிடுறாங்க. சூப்பர் கிளாஸ் 2வா இருக்கும் பட்சத்துல ஒரு வீடு தீப்பற்றி எரியும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா லெத்தர்ஜிக்கா ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸே இருக்காது, என்ன பண்ணணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. சூப்பர் கிளாஸ் 3ஆ இருந்துச்சுன்னா என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்த தீல இருந்து எப்படி வெளியே போகலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் வேணா எடுப்பாங்க. சூப்பர் கிளாஸ் 4 வந்து மேனேஜிங் டு புட் அவுட் த ஃபயர், தீ அணைப்பாங்க, அணைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பாங்க. சூப்பர் கிளாஸ் 5 வந்து எப்படி அணைக்கலாம், ஸ்மார்ட்டா எப்படி அணைக்கலாம் இந்த ஃபயரை, இந்த சிச்சுவேஷன் இந்த ஃபயர் ஆயிட்டு இருக்கு, இதை எப்படி நம்ம வந்து ஃபயர் ஃபைட்டிங் மெக்கானிசத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அதை பண்ணிடுவாங்க. ஆனா சூப்பர் கிளாஸ் 6 வந்து என்ன பண்றாங்கன்னா அடுத்தது இனிமே வரக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு ஃபைனலைஸா ஒரு தீப்பச்சி எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், ஃபைனலைஸா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் பெர்ஃபார்மர், ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ், ஃபுல் லீடர்ஷிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு நியூ இன்வென்ஷனை கூட கரெக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு வீடு வந்து தீப்பற்றி எரியும் போது 6 பேர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இப்ப நடக்கக்கூடிய போர் சூழல்ல கூட ஒவ்வொருத்தருமே சஃபகேட் ஆகி நாட்டை விட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுமே இவங்களை அந்த பிரஷர் சஃபகேஷன் ஃபீல் தான். அங்க இருக்கக்கூடிய சஃபகேஷன் அவங்கள வந்து மஸ்ட் கெட் அவுட்ன்ற ஒரு பிரஷர் கொடுக்கும். அவ்வளவுதான் சார். இதுல 2 பார்ட்டுமே இருக்குங்க சார். இப்ப நம்ம கிரியேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சஃபகேஷன் ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வேணும்னு நினைக்கிறேங்க சார். ஒண்ணு வந்து அழுத்தம் காரணமாக வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, ஃபேமிலி விட்டு வெளியே போயிடலாம், ஜாப விட்டுட்டு வந்துடலாம், அதுவும் இதுக்குள்ள அடங்குமாங்க சார். ஜாப விட்டு வெளியே வர்றது, தனி கொடுத்தன போறது, தனி கட்சி போறது, இது எல்லாம். இன்னொன்னு சைமல்டேனியஸா அவர் பெர்ஃபார்மரா வெளியே வந்தா கூட அது வெளியில வர்றது ஒரு நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் வியூவாக தான் கண்ணுக்கு தெரியுது. நமக்கு பார்க்கும்போது தனியா போயிட்டாங்க, தனி கொடுத்தன போயிட்டாங்க, விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான், பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த வார்த்தைகள். இன்னொரு பக்கம் பார்த்தா வேற போல இருக்கு, அவங்கதான் பெர்ஃபார்மரா இருக்காங்க, அவங்கதான் கிரியேட்டரா இருக்காங்க, அவங்கதான் வின்னிங்கா இருக்காங்க. பீயிங் கரேஜிஸ், ஃபேசிங் யுவர் தேர் ஓன் ஃபியர்ன்னு சொல்லி கூட ராஜன் சங்கரன் சார் கோடிடுறாரு. இது நடக்கக்கூடிய இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கனெக்ஷனையும் சொல்லுங்க சார். இதுல ரொம்ப முக்கியமானது இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றது அப்படின்னு சொல்றது பெண்களால, குறிப்பாக ஃபெமினைன் எனர்ஜியால எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு குடும்பம் தான் தனது அப்படிங்கிற வரையறைக்குள்ள மட்டும்தான் பெண்கள் இருப்பாங்க. அதை தாண்டி தன் நிலையிலிருந்து, தன் குடும்பத்திலிருந்து கொஞ்சம் வெளியே சமூகம், சமூக நலன், நாட்டின் நலன், கண்ட்ரி, யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த பரந்துபட்ட சிந்தனைக்கு பெண்கள் ஒருபொழுதும் இடம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆண்களுக்கு வந்து அது தேவையாக இருக்கு. நான் சொல்றது இங்க ஆண் பெண்ணுங்கிற ஜெண்டரை பேசல, அதனுடைய எனர்ஜி லெவல்ல பேசுறேன், இங் யாங்குடைய எனர்ஜி லெவல்ல சொல்றேன். அப்ப உருவாக்கம் வரும்போது என்னாங்கன்னா வீட்டுல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல சண்டைகள், சச்சரவுகள் நடக்க ஆரம்பிக்குது. அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்கிறது, அண்ணனுக்கும் தம்பிக்கு சண்டை நடக்க ஆரம்பிக்கிறது. எப்படியோ ஒரு கலகம் நடந்து அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இனி இந்த வீட்டுல நமக்கு இடம் இல்லை, ஒரு சஃபகேட்டிவாவும் கிளஸ்ட்ரோபோபிக்காவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தன்னோட கருத்துக்கு இடம் இல்லை, தன்னோட இருப்புக்கு இடம் இல்லை, தன்னோட சுவாசத்துக்கு இடம் இல்லை, மூச்சு திணறது. ஏன்னா இந்த சுவாசம் வீடை தாண்டி, நகரத்தை தாண்டி வேற ஒரு பிரபஞ்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. அந்த இடத்துல இவங்க எல்லாருமே தடையாக இருக்கிறதுனால அந்த மாஸ்குலின் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா
ஈடு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான் முடியாது, ஐ ஹாவ் டு கெட் அவுட் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற இடத்தை எடுக்குது. ஆனா நீங்க பாசிட்டிவாக பாத்தீங்கன்னா வீடு தான் தனது அப்படித்தானே இருக்கணும், அதுதானே நியாயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மானோட பிறப்பு இங்க என்பது வெறும் வீடு குடும்பம் தான் தனது, அதை கடந்த ஒரு பரந்துபட்ட விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி வீட்டு விட்டு வெளியே வந்தவர், ஜெய கிருஷ்ணமூர்த்தி வீட்டை விட்டு வெளியே வந்தவர், ஈவன் அந்த தியோசாபிக்கல் சொசைட்டி விட்டு வெளியே வந்தவர். இது போல எத்தனையோ ஞானிகள், புத்தரை எடுத்துக்கங்க, அவர் வீட்டு விட்டு வெளியே வந்தவர். எல்லாரையும் பாருங்க, யாராரு ஒரு உருவாக்கம். இப்ப இயேசுநாதர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் அந்த கேத்தலிக் மத குருமார்கள் அந்த கேத்தலிக் உடைய ஐடியாலஜியிலிருந்து அவர் ஒரு கலகம் செய்து ஒரு ரெவல்யூஷனரியாக வர்றாரு. மெக்கா மதீனால வியாபாரிகளுக்கு எதிராக முகமது அவர் வெளியே வர்றாரு. இது மாதிரி யார் யார், குருநாக் எடுத்து பாருங்க, சீக்கிய மதத்துல அவர் ஒரு ரெவல்யூஷனரியா தான் வர்றாரு. எக்ஸிஸ்டிங் ஐடியாலஜிக்கு எதிராக யார் கலகம் பண்றாங்களோ, யாரு போராடுறாங்களோ, அவங்க எல்லாமே எக்ஸிஸ்டிங் சொசைட்டி, ஃபேமிலி, இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு தான் முயற்சிப்பாங்க. அவங்க ஒரு புதிய உலகத்தை, புதிய மனிதனை, புதிய ஒரு பரிணாமத்தை உருவாக்க தான் விரும்புவாங்க. அந்த வகையில தான் அவங்களுக்கு அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே சஃபகேட்டிவா இருக்கு. அதனாலதான் அவங்க வெளியே மீறி வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு வார்த்தை கூட சொல்றாருங்க சார், இவர் எக்ஸ்ப்ளோரரா இருப்பாங்க, மோர் டிராவல் லவரா இருப்பாங்க, டிராவல் பிளாகரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்க விரும்புவாங்க. அப்படிதான் இவர் ராஜன் சங்கரன் சார் கம்பேர் பண்றது யாருன்னா, முத எவரெஸ்ட தொட்ட எட்மண்ட் ஹிலரி அப்படின்ற ஒருத்தரை கூட இந்த ஸ்டேட்ல சூப்பர் கிளாஸ் 5ல பொருத்தி வைக்கிறார். அவர் அந்த வெளியில உடைச்சு, ஆனா அச்சீவரா, பெர்ஃபார்மரா, தனக்கான ஒரு தனித்துவத்தை நிலைநாட்டி இருக்கிற ஒரு நபரா தான் அதை காமிக்கிறாங்க சார். இந்த மிடில் கிங்டத்துல கொஞ்சம் சொல்லிடுறேன். ருபிடியம் அண்ட் ஸ்ட்ரான்சியம் lack the capacity to explore the new, be creative and perform under independence for the same. Yttrium, zirconium, niobium, molybdenum starts developing the capacity to explore the new. Technetium, ruthenium, rhodium, palladium, argentum, cadmium develops the capacity to perform and then needs to maintain the capacity. அடுத்து இண்டியம், ஸ்டானம், ஆன்டிமோனியம், டெலூரியம் அண்ட் அயோடம். இது இன்க்ரீசிங் லாஸ் ஆஃப் கெப்பாசிட்டி டு பி கிரியேட்டிவ் டு பெர்ஃபார்ம். இதுதான்